வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தயிர் சாதம், வெள்ளை சாதம், கஞ்சி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி மாங்காய் வச்சு மாங்காய் சம்பல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்கு இடையில் உங்களுக்கெல்லாம் நான் படித்ததில் பிடித்த விஷயத்த சொல்ல போகிறேன். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் சம்பல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 கைப்பிடி அளவு மாங்காயை கட் பண்ணி போட்டுக்குங்க. மாங்காய் தோலோடையே போட்டுக்கலாம், தோல் சீவணுன்னு அவசியம் இல்லை. 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 10-12 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி போட்டுக்கணும். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இதை துவையல் மாதிரி கட்டியாக அரைக்க போகிறோம். அதனால் அரைப்படுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எடுத்த மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா மாங்காவை குறைச்சி போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா தேங்காவை கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் தாளிக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். இதை கஞ்சி, பழைய சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். மாங்காய் இருந்தால் இதை இன்றைக்கே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் படித்ததில் பிடிச்சது என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவியும் கூட ஒரு கழுதையும் இருந்துச்சான். அந்த கணவன் மனைவி டெய்லி அந்த கழுதையை கூப்பிட்டுட்டு தொழிலுக்கு போவாங்களாம். முதல் நாள் போக்குள்ள 2 பேரும் கழுதை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு போனாங்களாம். அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாங்களாம், கழுதையை பாரு எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொன்னாங்களாம். அதனால் மறுநாள் மனைவியை மட்டும் கழுதை மேலே உட்கார வச்சு இவர் நடந்து போனாராம். ஊர் மக்கள் சொன்னாங்களாம், மனைவியை உட்கார வச்சுட்டு இவன் நடந்து போகிறான் பாரு, நாகரிகம் தெரியாதவன்னு ஊர் மக்கள்லாம் பேசினாங்களாம். சரின்னு மறுநாள் இவர் கழுதை மேலே உட்காந்துக்கிட்டு மனைவியை நடக்க விட்டு அழைச்சிட்டு போனாராம். அதுக்கு எல்லாரும் சொன்னாங்களாம், இவன் கழுதை மேலே உட்காந்துக்கிட்டு மனைவியை நடக்க விட்டு அழைச்சிட்டு போகிறான், இவன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவன்னு சொன்னாங்களாம். சரின்னு 4வது நாள் கழுதையை கையில் கூட்டுட்டு 2 பேரும் நடந்து போனாங்களாம். இப்போ மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் கூட இந்த கழுதையை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாத முட்டாளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம என்ன எப்படி பண்ணினாலும் இந்த சொசைட்டி நம்மளை எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம எதுக்குமே தளராமல் நமக்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயத்தை செஞ்சுட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். இதுதான் நான் படித்ததில் பிடிச்சது. இது உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுதான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாங்காய் சம்பலை சுட சுட சாதம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.